இதுல ஆபத்து மிக அதிகமான ஆபத்து இருக்கு. நம்ம போய் அங்க போய் பெட்ரோல் பல்க்ல வாக்குவாதம் பண்ணுவோம், நீ ஆயில் சரியா கொடுக்கல வைக்கல அப்படின்ட்டு. ஸ்டாக் பெட்ரோல், இந்த ஸ்டாக் பெட்ரோல் நம்ம அப்படி பக்கத்துல பிஸ்டன் மூவ் ஆகும். இதே சேம் கம்ப்ளைண்ட். அடிபட்ட ஆளுகளும் இருக்குது, கை போனவங்க இருக்காங்க, கண்ணு போனவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரோட்டுல ரெண்டு பக்கம் புளிய மரங்கள்லாம் பார்த்துருப்போம் சின்ன பிள்ளையில. அதெல்லாம் வந்து வைரம் பாஞ்ச கட்டைகள். ஆனா இந்த பார்ட் போனதுனால தான் திணறி போச்சு. இந்த பார்ட்டை போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க இப்படிங்கிற டிப்ஸ் சொல்லி கொடுக்கறதுனால கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். என்னடா கையில இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி செயின்சா மிஷின்லாம் வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு மர அறுவை சாதனம். தேவையில்லாத மரங்களை வெட்டி அதை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னா வந்து இந்த மிஷினை வந்து பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் இதை அதிகம் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த மிஷினை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதற்கு உதவியாக நாகல் நகர் ரவுண்டானாவுக்கு அருகில், அதாவது இந்த குளத்துக்கு ஏத்தாப்புல பார்த்தீங்கன்னா அபு ஏஜென்சிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து நடத்திட்டு வர்றார் நண்பர். அவருடைய பெயர் அபு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? மிஷின் செமையா இருக்குது. அதே வச்சிருங்க ஜி. அந்த மிஷினை தூக்குறதுக்கே தனியா சாப்பிடணும் போலயேங்க. ஆமா, கண்டிப்பா. ரெண்டு புரோட்டா எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது. எத்தனை கிலோ வருங்க சாதாரண? அது ஒரு மதிப்பா ஒரு 10 to 11 கிலோ முடிக்க வரும். பெட்ரோல், ஆயில் எல்லாம் நம்ம சேர்த்து அதுல அடக்கம் பண்ணும்போது ஒரு மதிப்பா 11 கிலோ அனுசரிச்சு வந்துடும். நான் செயின்சான்னு சொன்னேன், உண்மையான பேரு இது உண்மையிலே செயின்சா தான். இது வந்து மரம் கீழே ஏதாவது விழுந்துருச்சு, இப்ப ரோட்டுக்கு பக்கத்துல மரம் விழுந்துருச்சு, போக்குவரத்து பாதிப்பு வருது, அந்த மாதிரி பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு நம்ம ரம்பத்தை எடுத்து வச்சு அறுக்கணும்னா முடியாது. உடனே நம்ம டிராபிக்கே கிளியர் பண்ற மாதிரி வரும். அந்த கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிஷினரி ஸ்டார்ட் பண்ணி விட்டு கட் பண்ணணும்னா உடனே அந்த இடத்த ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல வந்து அந்த இடத்த கிளியர் பண்ணி விட்டுறலாம். டிராபிக்கும் நார்மல் ஆயிரும். இந்த வெயிட் இருந்தா தான் நமக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். அந்த ஸ்பீடு கிடைச்சாதான் மரங்களை கட் பண்றதுக்கு வசதியாகவும் இருக்கும். இதுல ஆபத்து இருக்குது இல்ல? இதுல ஆபத்து மிக அதிகமான ஆபத்து இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம மரத்தை கட் பண்றோமோ, கொப்பு கீழே விழுந்துருச்சு, இல்ல வாக்கிங் நடந்து போறாங்க, ஒரு மரத்துல இருந்து கிளை வந்து தரையில் விழுந்துருச்சு அப்படின்னு கால்குலேஷன் வரும்போது இதை நம்ம அந்த கொப்பை கட் பண்றதுக்கு இந்த செயின்ஸா ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. அதே மாதிரி இதுல கொஞ்சம் நம்ம தவறுனாலும் நம்ம கை காலில் கட் பண்ணிடும். மிகப்பெரிய ஆபத்து இதுல இருக்குது. அப்படிங்கும் போது இது நமக்கு சேஃப்டி, அன்சேஃப்டி. ஃபர்ஸ்ட் சேஃப்டி. நமக்கு வந்து எப்பயுமே நம்ம பயனுள்ளதா எடுத்துக்கிறோமே, எதுக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டு மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கணும், வெட்டுறது வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சம்பந்தமா? அதிகமாவே யோசிச்சிருக்கோம். இது வந்து நம்ம மரத்தை அழிக்கிறதுக்காக இதை தயாரிக்கல. இது வெளிநாட்டு சாதனம் தான். இதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தோட்டத்துல ஒரு 4-5 ஏக்கர்ல ஒரு மரங்கள் வச்சிருக்கோம். அந்த தோட்டத்துல இப்ப நம்ம நடந்து போறோமோ இல்ல ஏதோ ஒரு பயணம் பண்றோம். சில நேரங்கள்ல பெரிய பெரிய எஸ்டேட்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, காரு வாகனத்துல போவாங்க, ஜீப்லயோ இல்ல ஒரு கார்லயோ 2 வீலர்லயோ. அப்போ ஒரு மர கிளை வந்து கீழே விழுந்துருது. அப்ப கிளை விழுந்துருது அப்படின்னா அந்த மரமே சாஞ்சு விழுகுது. அப்ப நம்ம போய்கிட்டு அங்கே போகும்போது போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதனத்தை பயன்படுத்துறோம். அப்ப கட் பண்ணோம்னா அந்த போக்குவரத்துக்கு ஈஸியாவும் ஆகும். இது எப்படி உருவாச்சு? இதனுடைய உருவாக்கம் கேட்டீங்கன்னா 1926 ஜெர்மன் ஆன்டியா ஸ்டில் அப்படின்னு ஒரு பெரியவங்க, அவங்கதான் இதை வந்து முத தயாரிச்சாங்க 1926. அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய தோட்டத்து எஸ்டேட்டு இது மாதிரி அவங்க போகும்போது ஒரு மரக்கிளை கீழே விழுந்துருது. அவங்களுடைய போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. அப்படி ஏற்படுத்தும் போதுதான் அவங்க சரி கை ரம்பத்தை வச்சு அறுப்போம், ஏதாவது இந்த கிளியர் பண்றதுக்கு என்ன அப்படின்னு யோசனைக்கு வர்றாங்க. கை ரம்பத்தை வச்சு அறுப்போம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்ப 2025 இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாதனமா இது உருவாயிருக்கு. இதுதான் இதனுடைய மெயின் பர்பஸ். பிரதானமா என்ன பிரச்சனை வரும் இதுல வந்து அதிகமான பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து 2 ஸ்ட்ரோக் மெயின். 2 ஸ்ட்ரோக்னா பெட்ரோலும் ஆயிலும் கலந்துதான் நம்ம ஊத்துவோம். சில நேரங்கள்ல பதட்டத்துல என்ன செய்வாங்கன்னா பெட்ரோலை மட்டும் ஊத்திடுவாங்க, ஆயில் ஊத்த மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா என்ஜின் சீஸ் ஆயிரும். இது ஒரு விதமான கம்ப்ளைண்ட். இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டோம்னா, இப்ப இந்த மிஷினை நம்ம வச்சிருக்கோம், யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வச்சிடுறோம். ஒரு 3 மாசமோ 4 மாசமோ இந்த இதை வந்து நிப்பாட்டி வச்சிடறோம். திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறோம். 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே சேம் ப்ராப்ளம். ஒரு மர கீழே வந்து கீழே விழுந்துருது, கட் பண்ணணும். அப்பதான் நம்ம இந்த மிஷினை தேடுவோம்.
அதனைக்கு தேட மாட்டான். 3 மாசம் ஸ்டோரேஜ்ல தான் இருக்குது. திரும்ப நம்ம இது 3 மாசம் கழிச்சு எடுக்கும் போது அது என்ன ஆகும்னா பெட்ரோலும் ஆயிலும் கலந்து ஊத்தி இருப்போம். அந்த பெட்ரோல் ஆயில் கலந்து ஊத்தி இருப்போம். பெட்ரோல் வந்து இந்த காத்துலயோ இந்த வெப்பத்தினால எவாபரேட் ஆயிடும். மிச்சம் இருக்கிறது என்னது? ஆயில். அந்த ஆயில் ஸ்டோரேஜ் ஆகி கார்பரேட்டர்ல போய் அடைச்சிக்கிறோம். இதுதான் கார்பரேட்டர். இந்த கார்பரேட்டர்ல வந்து பேப்பர் இருக்கும். இந்த பேப்பர் வந்து ஃப்ளோட் டைப் கார்பரேட்டர். இந்த பேப்பர்ல தான் உங்களுக்கு அந்த பெட்ரோலை வெளியே எடுத்து கொடுக்கறது, மிஷின் ஃபங்க்ஷன் எல்லாமே இதுல தான் அடங்கி இருக்குது. பெட்ரோலையும் ஏரையும் உங்களுக்கு கரெக்டான முறையில ஃபங்க்ஷனுக்காக கொடுக்குது. இப்ப இந்த கார்பரேட்டர்ல பேப்பர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பேப்பர் என்ன ஆகுதுன்னா அந்த பெட்ரோல் எவாபரேட் ஆன பிறகு அந்த ஆயில் மட்டும் அப்படியே படிஞ்சு நின்றுது. இந்த பேப்பர் என்ன ஆகுது அப்படின்னா இப்படி தின் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம போட்டிருந்த பெட்ரோல்ல ஆயில் போட்டிருந்தோம் பாத்தீங்களா, அந்த பெட்ரோல் எவாபரேட் ஆயிடுச்சு. ஆயில் வந்து அப்படி படிஞ்சு நின்றுக்கிருச்சு. அப்ப என்ன ஆகும்னா கார்பரேட்டர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. கார்பரேட்டர் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னாலே அங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. இது ஒரு விதமான கம்ப்ளைண்ட். எப்படி இருக்கு இந்த பேப்பர்? நார்மலா இருக்கிறது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி லூஸா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா இருக்கு. ரெண்டையும் காட்டுங்க, ஆட்டி காட்டுங்க. தனியாவே வந்துருச்சு ஆயில் பட்டதுல. இப்படி இருந்தது ஆயில் பட்டு இப்ப நம்ம எடுக்கவும் தனியா வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. கிரீஸ் மாதிரி அப்படியே இது நிக்குது. இது ஃப்ரீயா இருக்குது. இதைத்தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது போட்டோம்னா ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு விதமான கம்ப்ளைண்ட். இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன செய்யறோம்னா பெட்ரோல்ல ஆயில் கலக்காம விட்டுரும் பதட்டத்துல. அப்ப ஆயில் கலக்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ஜின் வந்து சீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒரு விதமான கம்ப்ளைண்ட். இது ரெண்டும் தான். இதை மெயின்டைன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ஜின்ல எந்த பிரச்சனை வராது. இதுல மெயினானது என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோல்ல நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிடுறோம். கம்பெனில மிஷின் வாங்குற கடையிலையோ ஒரு கம்பெனில இதைத்தான் சொல்லுவாங்க, நீங்க பெட்ரோல் வேலை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த பெட்ரோலை ட்ரெயின் பண்ணுங்கம்பாங்க. நம்ம என்னதான் ட்ரெயின் பண்ணினாலும் ட்ரெயின் பண்ணலனாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒன்ஸ் பெட்ரோல் அந்த பேப்பர்ல பட்டுச்சு, பெட்ரோல் பிளஸ் ஆயில் ரெண்டு சேர்ந்து அந்த பேப்பர்ல பட்டுச்சுன்னா அதனுடைய தன்மை மாற ஆரம்பிச்சிடும். நீங்க 3 மாசம் ரன் பண்ணினாலும் அந்த கம்ப்ளைண்ட் தான், 6 மாசம் ரன் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் தான். இல்ல ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு எடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் தான் வரும். என்ன கம்ப்ளைண்ட்? பேப்பர் அடி ஆயிருச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரும். ஒரே ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துல 2 தடவை ஸ்டார்ட் பண்ணா போதும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி லேசா ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். அது இல்லாம நம்ம ஸ்டோர்ல வச்சிட்டோம்னா சீன் முடிஞ்சு, அவ்வளவுதான். கார்பரேட்டர் அவுட்டு. அப்ப கார்பரேட்டர் நம்ம புதுசு தான் போடுற மாதிரி வரும். அதிகப்படியான பிரச்சனை இதுதான். ஆனா ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம். பெட்ரோல் ஆயில் கரெக்டா இருக்குதா அதை பார்த்துட்டாலே போதுமானது. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அட்டென்ட் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டாக் பெட்ரோல் அட்டென்ட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப நார்மல் பெட்ரோல் எடுத்துட்டு மோந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் வந்து மணக்கும், நமக்கு வந்து ரொம்ப எரிச்சல் அதிகமா இருக்காது. அந்த ஸ்டாக் பெட்ரோல் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டாக் பெட்ரோலை எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து இப்படி பக்கத்துல கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துடும். இது ஸ்டாக் பெட்ரோல். இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்றோம், ஒரு 5 லிட்டர் வாங்கிட்டு வந்து வச்சிருப்போம். நமக்கு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தீர்ந்துருக்கும். மிச்சம் 2.5 லிட்டர் என்ன செய்வோம்னா ஸ்டோர் பண்ணிடுவோம். அது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா ஹீட், வெயில் காலத்துல ஹீட் அதிகமாக அதிகமாக பிளாஸ்டே ஆகும். அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ 3 லிட்டர் தேவையா 3 லிட்டரு, 2 லிட்டர் தேவைன்னா 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கினா போதும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா சில நேரங்கள் 5 லிட்டர் வாங்கி வச்சிடுறாங்க, ஸ்டோர் ரூம்ல வச்சிடுறாங்க. அதை சில பேர் பதப்படுத்தியே வைப்பாங்க. எது நம்ம ஹீட் ஆகியும் பிளாஸ்ட் ஆயிரும் அந்த மாதிரி இல்லாம நார்மலா நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஈர துணிலாம் சுத்தி வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்ம ஓபன் பண்ணும் போதேவும் சும்மல் அதிகமாக அடிக்கும். இப்படி நம்ம இது வந்து நார்மல் பெட்ரோலு. இதை இப்போ நம்ம கொண்டுட்டு போனோம், சும்மல் பண்ணோம்னா நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இது ஸ்டாக் பெட்ரோல். இந்த ஸ்டாக் பெட்ரோல் நம்ம அப்படி பக்கத்துல இது அப்படியே மூக்குல ஏறிடும், நல்லாவே தெரியும். இது வந்து சிலதுக்கு சேரவே சேராது. இதுதான் ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறது. சில நேரங்கள்ல மனதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஊத்திடுறோம் மிஷின்ல, ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்டிங் ஆகாது. அப்ப நேரம் எடுத்துட்டு எங்க வர்றீங்க, நம்ம கடைக்கு வர்றீங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், அடே இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி பெட்ரோல் ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பைக்கு இதெல்லாம் வந்து என்ஜின் சீஸ் ஆகும், அது மாதிரி இதுலயும் ஆகுமா? கம்பல்சரி. இது அதிகமா ஆயிருக்கு. பைக் என்ன, பைக்கும் இதுவும் ஒண்ணுதான். பைக் வந்து 4 ஸ்ட்ரோக்கு. இந்த மிஷினரியை பாத்துக்கிட்டீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இருக்குது, 4 ஸ்ட்ரோக் இருக்குது, பிரஷ் கட்டர் இருக்குது, செயின்ஸா இருக்குது, எர்த்தாக்கர் இருக்குது, ஹெட்ஜ் ட்ரிம்மர் இருக்குது, ஏர் ப்ளோயர் இருக்குது, நம்ம எர்த்தாக்கர், நம்ம குழி தோன்ற மிஷின், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே 2 ஸ்ட்ரோக்கும் இருக்குது. சேம் அதே சமயத்துல 4 ஸ்ட்ரோக்கும் இருக்குது. பைக்கில் எப்படி நம்ம வந்து என்ஜின் ஆயில மாத்தாம
2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம என்ஜின் ஆயில் மாத்தணும்னா நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நம்ம வேலை பளு அந்த மாதிரி இருக்குது. 2500ங்கிறது நம்ம 3500 முடிக்க ஓட்டுவோம். அந்த ஆயில் ட்ரெயின் ஆச்சுன்னா பிஸ்டன் பிடிச்சிக்கிறோம். அதே சேம் ப்ராப்ளம் தான் இதுல. அதுல ஆயில் ட்ரெயின் ஆனா பிடிக்கும், இது ஆயில் ஊத்தலன்னா பிடிக்கும். ரெண்டுக்குள்ள வேறுபாடு அதுதான். இப்ப நம்ம பெட்ரோல் எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோல் ஆயில் கம்பல்சரி 1 லிட்டருக்கு 50 மில்லி டியூட்டி ஆயில் கலந்து ஊத்தணும். எப்போ ஊத்துனாலும் பெட்ரோல் ஆயில் உள்ள இருக்குதா, இது இருக்குது, இப்படி வச்சிருக்கோம், போய் லஞ்சுக்கு போயிட்டு வர்றோம், திரும்ப என்ன ஆகும்னா அந்த பெட்ரோலுக்கு ஆயில் அப்படியே கீழே இறங்கி இருக்கும், அப்படியே படிஞ்சிரும். அப்ப நம்ம இந்த பெட்ரோலை எடுத்து அப்படி பொசுக்குன்னு நம்ம ஊத்திடக்கூடாது, என்ஜின்ல ஊத்திடக்கூடாது. அப்படி ஊத்திட்டோம்னா பியூர் பெட்ரோல் தான் ஊத்துது. நம்ம போய் அங்க போய் பெட்ரோல் பல்க்ல வாக்குவாதம் பண்ணுவோம், நீ ஆயில் சரியா கொடுக்கல வைக்கல அப்படின்ட்டு. அது கிடையாது. அவன் ஆயில் கரெக்டாவே கொடுத்துருந்தாலும் நம்ம மேல மிஸ்டேக் இருந்தோம். வச்சிருக்கோமா, லஞ்சுக்கு போயிட்டு வந்தோமா, எடுத்து 2 குலுக்கிட்டு ஊத்துங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. என்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சைலன்சரை கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் போல ஆயில உள்ள ஊத்துங்க, டியூட்டி ஆயில். இதுதான் சைலன்சர். இது வந்து எர்த்தாக்கர் மிஷினு, குழி போடுற மிஷின். இந்த மிஷினுக்கு பேரு எர்த்தாக்கர். அப்ப என்ன ஆகும்னா நம்ம இந்த இது ஸ்டார்ட் ஆகல அப்படின்னோடனே சவுண்டு வித்தியாசமா இருக்கும், பர்ரு பர்ரு பர்ருன்னு. அப்ப என்ன பண்றோம்னா இந்த இதை எடுத்துடுறோம், சைலன்சரை எடுத்துட்டு உள்ள பார்த்தோம்னா தெரியும், இது உள்ளுக்குள்ள நம்ம ஆயில ஊத்துறோம். ஆயில ஊத்திட்டு லேசா மூவ் பண்ணணும். இது பிரஷ் கட்ரு. இந்த மிஷின் பேரு பிரஷ் கட்ரு. களை எடுக்கிற மிஷினு, நம்ம களை எடுத்துக்கலாம். தோட்டத்துல தேவையில்லாத களைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப மெயின் பவர் ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால நம்ம இந்த மாதிரி மிஷினரி யூஸ் பண்ற மாதிரி காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம், வேற ஒண்ணும்லாம் இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா சைலன்சர், இது மஃப்ளர்னு சொல்லுவோம், சைலன்சர்னு சொல்லுவோம், தமிழ்ல புகைக்கூடுன்னு சொல்லுவோம். இது எடுத்துடுறோம். எடுத்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சு போகும் உள்ள ஆயில் இருக்குதா, என்ஜின் சீஸ் ஆயிருக்குதா அப்படின்ட்டு. சரி என்ஜின் சீஸ் ஆயிடுச்சப்பா, என்ன செய்யலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் வரும்போது இதுல வந்து தெரியும். இதோ தெரியுது பாருங்க பிஸ்டன். இந்த பிஸ்டன்ல நல்லாவே தெரியுது பாருங்க, பிஸ்டன் மூவ் ஆகும். இதே சேம் கம்ப்ளைண்ட். இந்த பிஸ்டன் இப்ப நல்லா இருக்கு. என்ஜின் சேஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே கோடு போட்ட மாதிரி ஆயிரும், பருபருன்னு ஆயிரும். இதுக்குள்ளதான் நம்ம இப்ப ஆயில ஊத்துறோம். என்ன ஆயில் ஊத்துறோம், டியூட்டி ஆயில் ஊத்துறோம். ஊத்தி விட்டுட்டு லேசா சேக் பண்ணிட்டு லேசா லூஸ் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்டாப்பா ஓடும், ஒன்றும் குழப்பம் இல்லை. அடுத்து நீங்க வந்து கடையில அந்த தற்போதைக்கு தேவை என்ன, கட் பண்ண போயிட்டோம், இல்ல குழி போட போயிட்டோம், இல்ல நமக்கு பிரஷ் கட்டரை வச்சு களை எடுக்க போயிட்டோம், அந்த ஸ்பாட்ல நம்ம வேலையை முடிக்கணும். வேலையை முடிச்சுட்டு என்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஃப்ரீயான பிறகு இந்த மாதிரி கடைக்கு கொண்டு வாங்க. அது எப்படி செய்யணுமோ, சர்வீஸ் பண்ணணுமோ, சிறந்த முறையில் நல்ல முறையில் சர்வீஸ் செஞ்சு கொடுப்போம். இந்த மிஷின் இதனுடைய ஆயுட்காலம் எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து. ஒரு ஆள் கைப்பட இருந்தால் அனைத்துமே நன்றாக இருக்கும். கிட்டத்தட்ட 17 வருஷமா யூஸ் பண்ணியிருக்காப்புல ஒரு மதிப்பா. இந்த மிஷினுக்குன்னு நார்மலா கொடுத்த ஆயுட்காலம்னா என்ன கொடுப்பாங்க? 15 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் 15 வருடங்கள். ஒரு மிஷினை தயாரிச்சு கொடுக்குறதா 15 வருடங்கள். 15 வருஷத்துக்கு நான் ஸ்டாப்பா ஸ்பேரும் கிடைக்கும், நான் ஸ்டாப்பா யூஸ் பண்றாங்க. இப்பயும் கஸ்டமர் இருக்காங்க, 15 வருஷமா வச்சிருக்க கஸ்டமர் இருக்காங்க. சரி, இப்ப இதுல கிரேடுன்னு இருக்குதுங்களா கம்பெனிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட்? இருக்கு. வெளிநாட்டு கம்பெனின்னு பார்த்தா ஜெர்மன் கம்பெனில இருக்குது, அதே மாதிரி ஸ்வீடன், பிரான்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது. நம்ம டொயோட்டா கார் கம்பெனி மாதிரி தான், அது ஜெர்மன் கம்பெனி தான். அதனுடைய காஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே நம்ம ஊர்ல இருக்குது இந்திய டாடா கம்பெனி இருக்குது, அதனுடைய காஸ்ட் எப்படின்னு தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்ய போகுது. நமக்கு நல்ல குவாலிட்டியா வேணும், நல்லா நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து போட்டு நல்ல ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு போதுமானதுன்னா அதுக்கும் லோயஸ்டாவும் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். சேஸ்ராஜ், நீங்க என்ன மிஷின் வச்சிருக்கீங்க? மரம் இருக்கிற மிஷின் வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? ஒரு 15 வருஷத்துக்கு குறைத்த. 15 வருஷமா வச்சிருக்கீங்க. இடையில ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வந்துச்சா? வரும். நாங்கள் ஓட்டும் போது அப்புறம் ரிப்பேர் வரத்தானே செய்யும். கார்பரேட் அடப்பு வரும், செயின் ப்ராக்கெட் போவோம். இப்போலாம் வந்து பெரும்பாலும் மிஷின் அடி ஆகுறது இல்லை, சின்ன வேலைகள் வரும், மைனர் வேலைகள் வரும். முன்னுக்கெல்லாம் வந்து ஏன்னா தெரியாதனால வந்து கடிக்க விடுவாங்க, பார்லாம் கடிக்க விட்டு ஓடும். அப்போ வந்து மரங்கள் வந்து பெருமரங்களாக இருந்துச்சு. இப்போ மரங்கள் கொஞ்சம் பொடி மரங்கள்னால பாறுகளை கொஞ்சம் கடிக்க விடாமல் ஓட்டினோம்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட ஒரு செயின் பிடிங்கிட்டு தான் அடிச்சுது. அது எதுனாலக்கா நம்ம பாரு செயின் பிடிக்கும். ஏன்னா அந்த பார் பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை திக்கும் போது அப்படியே பிரட்டி விட்டுரும், கையில காலில் எதுவும் அடிச்சிடும். நம்மளுக்கெல்லாம் இருக்கு, சும்மா லேசா நம்மள்கிட்ட வரும். இப்ப நம்ம அறுவைக்காரருக்கு லேசம் தான் ஒரு பல்லு பட்டுச்சு, ஒரு பல்லு பட்டுரும். அது வந்து அதான் நான் சொன்னேன்ல, அப்படியே கலண்டு ஒடியாந்துரும். அடிபட்ட ஆளுகளும் இருக்குது, கை போனவங்க இருக்காங்க, கண்ணு போனவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து
என்னங்க சொல்றீங்க? கண்ணெல்லாம் போயிருக்கா? உண்மை அண்ணே சொல்றது உண்மைதான். வேலைப்பாட்டுல வந்து தெளிவு வேணும். வேற அறுவையில வந்து தெளிவு வேணும். கூரை இருக்கணும், கரெக்டான மாதிரில ஓட்டணும், கடிக்க விடாம ஓட்டணும். நம்ம ஏடிபி அறுத்தோம்னா வர சவால் நம்மளுக்கு தான் வரும், அடுத்தவங்களுக்கு போகாது. அறுக்கிறது வந்து கரெக்டான பொசிஷன்ல அறுக்கணும். மாற்றி அறுத்தோம்னா கடிக்கிற மரம் கடிக்க செய்யும், ரிட்டர்ன் அடிக்கும், எல்லாமே நடக்கும். அனுபவம் தான் முக்கியங்கள். மரங்க எங்கிட்டு சாயும், எங்கிட்டு இழுக்கணும், எப்படி சாய்க்கணும் அப்படிங்கிற அனுபவங்கள் தான் மெயின். இப்போ இது சம்பந்தமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்க எங்க கொண்டு போவீங்க? நாங்க கரைக்கு தான் வரணும். இங்கதான் வருவீங்களா? சரியா பாக்குறாரா? எங்களுக்கு குரு தான் குரு. இதுல வந்து பதம் இருக்கணும். இதுல பதம் இல்லைன்னா இது பதம் இருக்கணும். பதம் இருக்கணும். பதம் இருந்துச்சுன்னா பச்சா அது வாட்டில் ஓடும். இல்ல அப்படின்னா அறுக்கவே இருக்காது, வெறும் இன்ஜின் மட்டும் தான் ஓடும், புகையா தள்ளும், வேற ஒண்ணுமே. உடனே கடைசிட்டு போற மிஷின் ஒரு புது மிஷின்லாம் அங்க வாங்கிட்டு போய் ஒரே நல்ல கண்ட மாடி வந்து கொடுக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏர் ஃபில்டரு, பெட்ரோல் ஆயில், இது செயின் கூற வைக்கிறது, இது 3 மட்டும் நம்ம மரம் இருக்கிற மிஷினில் வச்சு கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணினோம்னா என்ஜினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% வேலை வராது. மிச்சம் 20% நம்ம சின்ன சின்ன தவறுகள் பண்ணத்தான் செய்வோம். அது வரத்தான் செய்யும். இதை அறுக்குமோ செய்யக்கூடாத விஷயம். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்க்கணும். நம்ம அந்த மரத்தை அப்படி கட் பண்ண போகிறோம், இது இங்கே விழுகும். இங்கே விழுந்துச்சுன்னா அங்கே இருக்க ஆளுகளுக்கு மேலே சேதாரம் வரக்கூடாது. விளை நிலமாக இருக்கும். இப்போ சேசண்ணே இப்போ முன்னாடி சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி விளை நிலத்தில் போய் நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த விளை நிலம் நெல்லாக இருக்கலாம், இல்லை பூவாக இருக்கலாம், அந்த மாதிரி சமயத்தில் புதினாவாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அதில் போய் உளுந்துடக்கூடாது. அப்போ நம்ம வந்து அதெல்லாம் கவனித்து அறுத்தோம்னா சேஃப்டியாக இருக்கும். மெயின் அதுதான், கவனக்குறைவாக இருக்கவே கூடாது. உதாரணத்துக்கு ஒரு மரத்தை இது அறுக்கிற நேரத்துக்கும் நார்மல் ரம்பத்தில் வச்சு அறுக்கிறதுக்கும் எவ்வளோ நேரம் வித்தியாசப்படும்? சைக்கிளில் நாகல்நர் ரவுண்டானாவிலேருந்து ரயில்வே ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு என்ன தூரம் ஆகும்? சைக்கிள்லாம் நம்ம பெடல் போட்டு தான் போவோம். இது இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸலை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு டிவிஎஸ் எக்ஸல், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். அடுத்து ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இதே வேரியேஷன் தான். நம்ம அறுக்கிறதுக்கு டைம் எடுக்கத்தான் செய்யும். கையில் மேனுவலாக எதுவுமே மேனுவலாக செஞ்சோம்னா கொஞ்சம் ஒரு நாள் டிலே ஆகத்தான் செய்யும். அதுக்காகத்தான் மிஷினரியே கொண்டு வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதில் கெப்பாசிட்டி எவ்வளோங்க? இது டேங்க் கெப்பாசிட்டி எடுத்தீங்கன்னா 650 மில்லி போடலாம். சில கம்பெனில வந்து 750 மில்லி முடிக்க பெட்ரோல் போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் எல்லாம் இருக்கு. ஆவரேஜா அது எவ்வளவு நேரம் வரும் அப்படின்ற மாதிரி? ஆவரேஜா ஒரு பெட்ரோல் டேங்கை நம்ம ஃபில் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஓட்டலாம். நம்ம 2 மணி நேரம் சொல்றோம், இருந்தாலும் சில நேரங்கள் அந்த மரத்தோட திக்னஸ், மரத்துல வந்து வைரம் பாஞ்சிருக்கும், சில மரம் கீழே விழுந்திருக்கும், நம்ம போக்குவரத்துல வந்து இடையூறா இருக்கும். அந்த மரங்கள்லாம் வந்து 300 வருஷம் 400 வருஷம் போட்டிருக்கும். அப்ப என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள வைரம் பாஞ்சிருக்கும். அந்த வைரம் பாஞ்சிருக்கும் போது அறுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி அப்போ நமக்கு இன்ஜின் இழுக்காது. இப்படி இழுத்து கொண்டு போகணும். அப்படி இழுத்து கொண்டு போனதே அறுக்கும். இப்போ அதுக்கும் நம்ம லெவலில் பைக் ஓட்டிட்டு போகிறதுக்கும் ஹில்ஸில் ஏறுறதுக்கும் என்ன பெட்ரோல் வித்தியாசம் வருதோ சேம் அதே மாதிரி தான். லேசாக இருந்துச்சுன்னா பெட்ரோல் குடிக்காது. அதே கொஞ்சம் நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எனர்ஜி எப்படி போகுது? பெட்ரோல் இருந்தால் போகுது. பெட்ரோல் குடிக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன மாற்றங்கள் வரத்தான் செய்யும். வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் ஆமாம். என்னது அது வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னா 300 வருஷம் 200 வருஷத்துக்கு மேலே நடுவுல இருக்கும். அதுதான் மரத்தை சுத்தி மினிமமா 100 வருஷத்துக்கு மேல, 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் நம்ம ரோட்டுல 2 பக்கம் புளிய மரங்கள்லாம் பார்த்துருப்போம் சின்ன பிள்ளையில. அதெல்லாம் வந்து வைரம் பாஞ்ச கட்டைகள். அந்த வைரம் பாஞ்ச கட்டைனா தான் அதுதான் அந்த வைரம் பாஞ்ச கட்டை. அத கருகருன்னு இருக்கும், அப்படின்னா செங்கலர்ல இருக்கும். அந்த தான் பார்த்தாலே தெரியும். கட் பண்ணிட்டோம்னா நடுவுல இருக்குமா? நடுவுல இருக்கும். அதுதான் நடுவுல அப்படி இறங்கி இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? கருகருன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா செங்கலர்ல இருக்கும். அதுக்கு ஏன் வைரம் பாஞ்சன்னு பேர் வந்து? வைரம் பாஞ்சதுனாலே ஒரு 100 வருஷத்தை கடந்துருச்சு. கடந்தாலே அது வைரமா பாக்குறோம் நம்ம. அதுதான் அந்த வைரம் பாஞ்ச கட்டை. நாங்க மரம் இருக்கிற மிஷின் அது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். களை எடுக்கிற மிஷின் பண்ணி கொடுக்குறோம். 2 ஸ்ட்ரோக் மரம் இருக்கிறது, களை எடுக்கிறது, மருந்தடிக்கிறது, எர்த்தாக்குறது, இது எல்லாமே செய்யறோம். இது இல்லாம பெட்ரோல் பிளஸ் ஆயில் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் எது கொண்டு வந்தாலும் சிறந்த முறையில் சர்வீஸ் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் இடம் வந்து நாகல்நர் ரவுண்டானா பக்கத்தில் ஏத்தாப்புல அரண்மனை குளம் இருக்குது, பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது, அது பக்கத்தில் நம்ம கடை இருக்குது. கடை பேர் அபு ஏஜென்சிஸ். அந்த அபு நான் தான். பார்க்குறவங்க கேட்பாங்கல்ல, நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து சரி பண்ணணும்? நல்ல விஷயங்கள், அதிகமான டிப்ஸ் சொல்லி கொடுப்பேன். இந்த இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டுட்டு வர்றாங்க, ஆனா இந்த மிஷினை வந்து திணறி ஓடுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா வேற ஒரு கடையா இருந்தால் அந்த பார்ட்டை மாத்திட்டு அணை கொண்டு போவனே நல்லா இருக்கும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. நான் என்ன சொல்வேன்னா அந்த பார்ட்டை எடுத்து காட்டுங்க. அண்ணே இந்த பார்ட்டு போனதுனால தான் திணறி போச்சு, இந்த பார்ட்டை போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு 6 மாசம் தள்ளி கொடுக்கும். இப்படிங்கிற டிப்ஸ் சொல்லி கொடுக்கறதுனால
கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. சொல்லி கொடுப்பீங்கன்றீங்க. சொல்லி கொடுப்போம். பொருளை மட்டும் மாத்திட்டு காசை வாங்கி பாக்கெட்ல போடுறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி கஸ்டமரை கேர் பண்றோம். பொதுவான முறையில் மிஷின் வச்சிருக்கவங்க ஏலபாளைகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அதனுடைய என்ன வரக்கூடும், எது வரக்கூடாது, எப்படி நம்மளை தற்காத்துக்கணும், மிஷினை எப்படி தற்காத்துக்கணும் இப்படின்னு நீங்க வெளிப்படையா சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தண்டோரா தமிழன் அவர்களுக்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி. அண்ணா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி. பொன்னமராவதியிலேருந்து திண்டுக்கலுக்கு ஏங்க வந்திருக்கீங்க? அண்ணனுடைய சர்வீஸு நல்லா இருக்கு. மதுரையில் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு திருப்தியாக தான் அண்ணன் பார்க்குறது, நல்லா திருப்தியாக இருக்கு. எத்தனை வருஷமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு? கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நம்மளுக்கு பழக்கம் வரும். உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாரா? இல்லை, சொல்லுவார், இது எப்படி இப்படியே செய்யுங்க. நம்ம கவனக்குறைவுனால தான் அந்த மிஷினை பாட்டாரு. ஆனால் சர்வீஸ்லாம் குறை சொல்ல முடியாது.